இந்த 3 நாள் வந்து செஞ்சாங்க. உப்பு செய்யக்கூடாது, சர்க்கரை செய்யக்கூடாது. இதை வந்து ஹஜ்ரத் அப்துல் ஹசன் அலி ஷாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை கப்பலில் போயிட்டு பொழுது கப்பல் அப்படியே தன்மாற ஆரம்பிச்சு எல்லாரும் பயந்தாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு மயக்க நிலை ஏற்படும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இந்த ஹிஸ்புல்லாஹுடைய துஆவை சொல்லி கொடுத்தாங்க. அதை அவங்க ஓதனுடைய அந்த கப்பல் அப்படியே நின்றுச்சு, அசையாம அப்படியே போச்சு. அதனால அந்த ஹிஸ்புல்லாஹோட அம்மா சாஸ்திரத்தை மகாராணி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு அந்த துஆவை ஓதுறாங்க. யாரெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை எப்படி வசப்படுத்தி கொடுத்தாயோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க வசப்படுத்தி கொடுத்தாயோ, சுலைமான் எப்படி நீ வந்து காட்டையும் இன்னும் ஜில்லி வசப்படுத்தி அதை கொண்டு எங்களுக்கு நீ வசப்படுத்தி கொடுப்பாயாக அப்படின்ட்டு துஆவும். அதை மனப்பூர்வமா ஓர்வையாக சுபானல்லாஹ் வச்சு ஓதி 3 நாள் சர்க்கரை செய்யக்கூடாது, உப்பு செய்யக்கூடாது. அதாவது நஃப்ஸுக்கு மாற்றமாக செய்யணும். அப்படி நஃப்ஸுக்கு மாற்றமாக செய்யப்படும் பொழுது பெரிய போராட்டம் வந்திருக்கும். அந்த அமைப்பில் வந்து செய்யும் பொழுது அது நமக்கு வந்து ஒரு பவர் அவங்க செஞ்சு காட்டி போனாங்க. இதை எல்லா அவுளியாக்களும் பெரியார் தாசர்கள் எல்லாம் இதை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக யாரும் செய்யறதில்லை. ஆனால் இனாக்குள் அதை வந்து இந்த பரவச்சியை செஞ்சுட்டு இருக்காங்க. அது கண்ணுக்கு தெரியும். 3வது நாள் ஒரு ஆடு வாங்கி அறுத்து கொடுப்பாங்க. அதேபோல் நம்மளும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினால எல்லாருமே உங்களுடைய துஆ பண்ணுறதுனால உங்களுடைய உதவியை கொண்டு முரீதுகளுடைய உதவியை கொண்டு மற்றவங்கள பல பிரிவு கொடுத்து வச்சு 2 ஆடு வாங்கி புதுவை கொடுக்குறோம். அது அந்த பக்கத்தால் இருந்து அது எல்லாம் கலந்து கொள்ள அவசியம் கலந்து கொள்ளணும். இந்த ஹிஸ்புல்லாஹுடைய அமல் சாதாரண அமல் கிடையாது. இது பவரை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இதுதான். இது யாரெல்லாம் பெரியார்கள்லாம் வந்து இருக்காங்களோ அவங்க எப்படி ஓதி பார்க்குறாங்களோ, ஓதி பார்க்கறதுனால நல்ல பவர்களை தாராளமாக இந்த ஹிஸ்புல்லாஹுடைய முன்னாள் அமல். இந்த அமலுக்கு மூலமாக அதெல்லாம் பெரிய மாற்றத்தை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தற்காப்பு நிலையும் அவர்கள் யாருக்கெல்லாம் ஓதி பார்க்குறாங்களோ அவர்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த 3 நாள் செய்யக்கூடிய அமல் இல்லாஹி இருக்கும். ஏதோ தாமதமாக விளையாட்டுல நம்ம சுமாராக விளையாட்டு போகிறோம்னாக்க அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. மன பொறுமையாக அதில் வந்து செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் பெரிய மாற்றம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் அல்லாவுடைய திரும்பினால முதல்ல வந்து பாபாஜி வந்து எங்களுக்கு ஆரம்பிட்டாங்க. அப்போ எங்களுக்கு மாதம் 3 சில மாதம் எல்லாம் முதல்ல உட்காந்தாங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்தாங்க. அதில் வந்து தொடர்ந்து நாங்கள் எல்லா வேலை செஞ்சாரு. என் கூட நம்முடைய முதுகல் கிட்டத்தட்ட 25 30 பேர் கூட அமல் செஞ்சாங்க. அந்த எல்லாத்தையும் அமல் செய்யணும். அவருடைய எல்லாருடைய ஒரு அமர்வுடைய செய்யணும். ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் தண்ணி போது ஆகினாங்களோ, யாரை எதிர்பார்க்கிறாங்களோ அவருடைய தேவைகள் எல்லாத்தையும் எல்லாம் பூர்த்தி செய்யணும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது சபை நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது கொஞ்ச நேரம் ஒரு அதற்கு முகமது இஸ்மாயில் அலிவர் வந்து கொஞ்ச நேரம் பயான் செய்ய ஆசைப்படுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம பயான் நடக்கும். அந்த பயானுக்கு முன்னாடி திரும்பி செல்லணும். அதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் நம்முடைய துஆ செய்யப்படும். நல்லா நம்ம எல்லாத்தையும் அமைச்சுருவாங்க. இன்ஷா அல்லாஹ் முன்னாடி விருந்துக்கு வந்துடுங்க. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அஜித்தவர்கள் வந்து கொஞ்ச நேரம் அவங்க அஜித்தில் சரித்த பேச்சாளர் நல்ல உஷாவின் அசல் நடத்திட்டு இருக்காங்க. நல்ல சீதேவி அவங்க இன்ஷா அல்லாஹ் பயன் சொல்லுவாங்க. وخالف النفس والشيطان وعصيهما وإنهما محضا كالنصح فاتهم
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் சேலம் என்றாலே நூருல் இஸ்லாம் என்று எல்லோருக்கும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த சேலம் நகரத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிலேயும் இருக்கக்கூடிய மாணவர்கள், மதரசா உஸ்தாத்மார்கள், அதிலேயும் இந்த சேலத்திலே தொடர்ந்து பல ஆன்மீக சேகமார்களை அல்லாஹ் தஆலா இங்கு இருக்க செய்கின்றார். ஆரம்பத்திலே ஆரணி பாபாவின் மூலமாகத்தான் இந்த சேலம் நாம் அதிகமாக வந்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து அதற்கு பின்னால் பாபா மைதீன் அவர்கள், பாபாஜி அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு நம்மோடு ஹயாத் வழியாக இருந்து கொண்டிருக்கும் அப்துல் மாலிக் ரஷாதி தாமத் பரகாத்தும் அவர்கள் ஆன்மீகத்தை அப்போதைக்கு மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அற்புத வழிமார்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நிறைய சுக்ரியா செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அதனுடைய பாக்கியத்தை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஆன்மீகம் என்றால் என்ன? இந்த ஆன்மீகம் எங்கிருந்து உருவானது, எப்படி வருகிறது? எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முதலிலேயே அவர்களுக்கு அறிவுறுத்தியது ஆன்மீகம் தான். அல்லாஹ் என்பதைத்தான் முதலிலே கல்வியை இருக்கச் செய்தார்கள். ஆனால் அந்த அல்லாஹ்வை பற்றி மக்கா மாநகரத்திலே பெருமானார் சொல்லும் பொழுது மக்காவாசிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன முகமதே, நீ வருவதற்கு முன்னாலேயே எங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்திருக்கிறோம், அப்துல்லா என்று பெயர் வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு சேர்த்துதான் நாங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறோம். நாங்கள் அல்லாஹ்வை ரொம்ப நேசிக்கிறோம். நீங்கள் வந்து சொல்லித்தான் எங்களுக்கு தெரியணுமா, தேவையில்லை அப்படின்னு பெருமானாரை ஏற்றுக்கொள்ள வருவார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா திருவசனத்தை இறக்கினார். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. நபியே, நீங்கள் அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், நீங்கள் நேசிப்பது அல்லாஹ்வை உண்மையானதாக இருக்குமையானால், உண்மையான முறையிலே மனதளவிலே நீங்கள் இறைவனை அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக நீங்கள் இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்தொடருங்கள். என்னை பின்தொடர்ந்தால்தான் அல்லாஹ்வுடைய என்னுடைய நேசம் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற நபியே, இந்த செய்தியை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில்தான் அதற்கு பிறகு அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் நபியை ஏற்றுக்கொள்ள வந்தார்கள். ஏற்றுக்கொள்ள வந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்ற அல்லாஹ்வை திருப்பெயர் வைத்திருக்கிறீர்களே, அந்த அல்லாஹ் எப்படி மகத்துவமானவர், அந்த அல்லாஹ் எப்படி மகோன்னதமானவர், அந்த அல்லாஹ் எப்படி உயர்ந்தவர் என்பதை, அந்த அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை அந்த மக்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதிய வைத்ததற்கு பிறகுதான் அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ் என்றால் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த அல்லாஹ் என்பதை பதிய வைக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்ச்சி தான் ஆன்மீகம். அதைத்தான் பெருமானார் கடைசி வரை சஹாபாக்களுக்கு செய்தார்கள். அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பதிய வைத்தார்கள். அல்லாஹ்வை பதிய வைக்க பதிய வைக்க பதிய வைக்க அல்லாஹ்வை காட்டித் தந்தவர்கள், அல்லாஹ்வை சொல்லித் தந்தவர்கள் யார்? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மீது பாசம் திரும்பியது, அவர்கள் மீது அன்பு திரும்பியது, அவர்கள் மீது எல்லா விதமான அவருடைய இடத்தை கட்டளைக்கு அடிபணியக்கூடிய
அந்த குழந்தைக்கு அவனுடைய தன்மையை ஊட்டிக் கொண்டே இருப்பார். இன்னைக்கு டாக்டர் சொல்கிறார் அல்லவா, குழந்தை பிறந்தவுடனே அழ வேண்டும். அந்த அழுகை எங்கிருந்து வருகிறது தெரியுமா? சைத்தான் தீண்டியதனால் அந்த குழந்தை அழுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே தாயுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது சைத்தான் தீண்டப்படாத ஒருவர் இருந்திருக்கிறார்கள் என்றால் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரிகளே, சைத்தான் உலகத்து மனிதனிடத்தில் எல்லா இடத்திலையும் இருக்கிறார். அதற்கு தோதுவாக நப்சு ஒன்று இருக்கிறது மனிதனிடத்தில். 7 நப்சு என்று எழுதுகிறார்கள் கிதாபுகளில். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி 7 ஆத்மாவை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ரூஹ் போகிறது வருகிறது என்று ஒன்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்குள் 7 ஆத்மா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 7 ஆத்மாவிலேயும் ஒரு ஆத்மா தான் நப்சுல் அம்மாரா என்ற ஆத்மா. அதாவது இந்த நப்சுடைய வேலை என்ன என்றால் தீமையை ஏவிக்கொண்டே இருக்கக்கூடிய வேலைதான் இந்த நப்சுல் அம்மாராவுடைய வேலை. வாங்க சொல்லியாது தொழுவு போலான்னு சொல்லணும். ஒரு நப்சு, ஒரு மனசு சொல்லுது. அது நப்சு மலக்காணி ஏற்புடைய நப்சு. ஆனா இப்போ அவர் வியாபாரி வந்துட்டாரு, அவர்கிட்ட பேசிட்டு போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா, அது சைத்தான் வீடு. இவர் வியாபாரி பேசி வரப்படி இந்த ஜமாத் முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போச்சா? உன்னை ஜமாத்தை கிடைக்க விடாமல் பண்ணியது அந்த ஆத்மா தான். அதையும் முறியெடுத்து நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ஆன்மீகம். அதை கட்டுப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த ஆன்மீகம். அதற்காக தான் பெரியார்கள் பல வழிபாடுகள் உலகத்தில் தன்னை போராட்டத்துக்கு களமாக ஆக்கிக் கொண்டார்கள். கௌசுல்லாஹ் மையத்தில் அமர்ந்திருந்தார்கள். பல மாணவர்களை இப்படி உருவாக்கினார்கள், பல சீடர்களை உருவாக்கினார்கள். எப்படி என்றால் தன்னை எல்லா நிலைகளிலுமே அல்லாஹ் சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நிலைப்பாடு மனிதனிடத்திலே வர வேண்டும். அப்படி வந்தால் தீமைகள் அழிக்கப்படும், தீமைகள் நடைபெறாது என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அவரிடத்திலே நிறைய மாணவர்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்படி சேர்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வரலாறு தான். ஒரு மாணவரை ஒரு தாயார் வந்து மதரசாவிலே விட்டு விடுகிறார்கள். இவனுக்கு நல்ல பயிற்சி கொடுங்கள், ஆன்மீக பயிற்சியும் லௌகீக பயிற்சியும் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார்கள். ஒரு நாள் சென்ற தாய் பல நாட்கள் கழித்து வருகிறார்கள். தன் மகனை பார்க்க வேண்டும் என்று வருகிறார்கள். ஆனால் கௌசலம் அவர்கள் பொரித்த கோழியை அப்படியே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சுவைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என் மகனை பார்க்க வேண்டும் என்று தாயார் இருக்கும் பொழுது அதோ அந்த ரூம் கதவை திறந்து விடுங்கள், அங்கே ஒரு மகன் இருக்கிறான், போய் பாருங்கள் என்று சொன்னார். மகனுக்கு என்ன உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார். எப்படி மகனை கொண்டு வந்து விட்டாரோ அந்த நிலையில் இல்லாமல் மெலிந்து போய் ஒரு அரை கொண்டு ரொட்டியை கையிலே வைத்துக் கொண்டு ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்துக் கொண்டு அதில் பசி வரும் பொழுது நினைத்து சாப்பிட்டுக் கொள் என்று உஸ்தாது சொன்னார். அதை பசி வரும் பொழுது நினைத்து சாப்பிடுவேன், மற்ற நேரம் சாப்பிட மாட்டேன் என்று அந்த குழந்தை சொன்னது. தன் மகனுடைய பரிதாப நிலையை பார்த்த தாய் ஷைக்கிடத்திலே கோபப்பட்டார்கள். உஸ்தாதிடத்தில் கௌசலிடத்திலே நீங்க மட்டும் முறிச்ச ஒழிக்கிறீங்க, என் பையனை இப்போ காய்ச்சல் அவங்கள கொண்டாந்து விட்டு என் பையனை அப்படின்னு சொல்லி தாய் பெற்று எடுத்த தாய் தானவா மகனை பார்த்த உடனே இதயம் பரிதவிக்கும் அல்லவா, அப்படியே அவர்கள் பரிதவித்து கோபத்திலே உஸ்தாதிடத்திலே கொப்பளிக்க ஆரம்பித்தார்கள். உடனே உன் மகனை கூப்பிடுமான்னு சொன்னார். அவங்க சாப்பிட்டு வச்சிருந்த எலும்புகள்லாம் கோழியுடைய எலும்புகள்லாம் இருந்தது. மகனை கூப்பிட்டு உட்கார வைத்து இந்த எலும்புகளை கோழியாக வரவை என்று சொன்னார். அவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியல. அம்மா உன் மகனுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒன்னும் பயிற்சி முழுமையடையல. இப்ப எலும்புதான் இருக்குது. இப்ப நான் சொல்லவா கும்பி இது இல்லா என்று அந்த எலும்பை பார்த்து சொன்னார்கள். சேவலா எழுந்திருக்கு அப்படியே கொக்கரக்கோ என்று கத்தியது அதே எலும்பு. இந்த காட்சியையும் அந்த அம்மையார் பார்க்கிறார். இந்த நிலைக்கு ஒரு மகனை உருவாக்க வேண்டும் என்றுதான் இடத்திலே கொண்டு வந்து விட்டீர்கள். ஒன்றும் இந்த நிலைக்கு உன்னுடைய மகன் பயிற்சி வரவில்லை. எனவேதான் அவனுக்கு காஞ்ச ரொட்டியை
அல்லாஹ்வை அடையக்கூடிய ஒன்று. அதையும் தாண்டி ஆன்மீகம் என்பது நம் அனைவரையும் சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்று. அதற்காக உலகத்திற்கு வந்தோம், நாம் பாடுபடுகிறோம். சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்த்து வைக்கக்கூடியதுதான் இந்த ஆன்மீகம் என்பது. அல்லாஹ்வோடு சேர்த்து வைத்து கடைசியில் இந்த மனிதனை சொர்க்கத்திலே கொண்டு அடைத்து விடுவதுதான் ஆன்மீகத்துடைய பிரதிபலன். அதற்கு இடையூறாக இருப்பவர்கள் இந்த உலகத்திலே ரெண்டு நபர்கள் தான். அதுதான் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், வஹாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான வஸீமா. உன்னிடத்தில் இருக்கிற நஃப்ஸ் இருக்கிறதே அதற்கும், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் இருக்கிறானே அதற்கும் நீ மாறு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எப்படி தெரியுமா? வைகுமா மஹலா கண்ணுசுர பத்தஹிமி. நல்ல ஒரு கலப்பற்ற உபதேசம் உனக்கு அவர்கள் செய்வார்கள். அதை பார்த்த உடனே நீ நம்பி விடுவாய். அற்புதமான உபதேசம் செய்வார்கள். ஆலிம் சாஹிபோட அற்புதமான நம்பும் அளவிற்கு உபதேசம் செய்யும். யாரு? இந்த நஃப்ஸும் ஷைத்தான். அப்படி செய்தாலும் நீ அதை நம்பி விடாதே, அதை உன்னை ஹலாக்கிலே கொண்டு விட்டுவிடும் என்று இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறார். எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ரமலானை நமக்கு கடமையாக்கினானே, எதற்காக கடமையாக்கினான்? நோன்பை கடமையாக்கின எதற்காக கடமையாக்கினான்? உலகத்திலே ஷைத்தான் என்பதை 1000 வருடம் நரகத்திலே போட்டான். அல்லாஹ் தஆலா 1000 வருடம் நரகத்திலே போட்டு கூட அந்த ஷைத்தானை எழுப்பி, நீ யார்? அந்த நஃப்ஸை நரகத்திலே போட்டு வாட்டி வதக்கினார். அதற்கு பிறகு நஃப்ஸை பார்த்து அல்லாஹ் கேட்டார், மன் அன்த வமன் அன, நீ யார் நான் யார் என்று கேட்டார். அந்த நஃப்ஸ் சொன்னது அந்த வ அன அப்படின்னு சொன்னது. அந்த நஃப்ஸுடைய அகங்காரத்துக்கு ஆணவ போக்கு, நீ தான் நான் அப்படின்னு சொன்னது. பார்த்த அல்லாஹ் தஆலா இன்னொரு 1000 வருஷம் போடு நரகத்தை போட்டு வதச்சி எடுத்தார். அதற்கு பிறகு கேட்டான் அல்லாஹ், நீ யார்? மன் அன ஒமன் அந்த அப்படின்னு கேட்டது. அப்பொழுது அந்த நஃப்ஸ் சொன்னது அந்த வான, நீ தான் நான் தான் அப்படின்னு தன்னுடைய படைப்பை அல்லாஹ்விடத்திலே அடிமைப்படுத்தவில்லை நஃப்ஸ். இப்ப பார்த்தா அல்லாஹ் இதுக்கு நரகத்துல எல்லாம் இது பண்ண முடியாது, பசியை கொடு, உணவு இல்லாமல் வாட்டை வதை. அப்படின்னா அல்லாஹ் 100 வருஷம் பசியை கொடுத்தாங்க. பசியை கொடுத்தோன்னே இப்போ நல்ல உணவு இல்லை, சாப்பாடு இல்லை, அப்படியே வத்திருச்சு. வத்துனவருக்கு பிறகு அல்லாஹ் தூக்கி கேட்டானா, மன்னந்த ஒமன்னன, இப்போதான் சொல்லுப்பா நீ யார் நான் யார்? அப்போதான் அந்த நஃப்ஸ் சொல்லிட்டான், அந்த ரப்பி வானா அபுதுக. பசியை கொடுத்து வாட்டியதற்கு பிறகுதான் தான் யார் என்பதை இறைவனுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்து, யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு, படைத்த ரப்பு, நான் உன்னுடைய அடிமை என்று ஒத்துக்கொண்டார். அதனால்தான் நோன்பு இன்றைக்கு அந்த நோன்பை வாழையடி வாழையா சுலபாக்கள் வழிமாறுகள் தன்னுடைய சீடர்களுக்கு, தன்னுடைய முரீதுகளுக்கு பார்த்தா 3 நாள் பசி பட்டினியோட பரதேசியா குளிக்காம ஒன்றும் எண்ணெய் தைக்காம வீட்டில நாம இருப்போமா? ஒரு நாளைக்கு நான் குளிக்காட்டி எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு உள்ள நான் குளிக்கவே இல்லை, அதனால குளிர் தண்ணி மிச்சம் தலைவர் இருக்காரு, நிறைய மிச்சப்படுத்துக்கிறாங்க. அது என்ன மிச்சப்படுத்துறாங்க? நான் கூட கேட்டேன், நைட்டில் படுக்கும்போது ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, போடலையா உன் விழாவில் கேட்கும் பொழுது ஃபேனுக்கு தான் அது மாதிரி ஏசிக்கு அனுமதி கிடையாதுட்டாங்க. ஸ்ட்ராங் அமௌண்ட் இருக்குது. இப்படி ஃபேன் இல்லாமல் கூட சில பேர் எடுத்துக்கிறாங்க, ஃபேனாவது கொடுத்துட்டாங்களே சரி, அவர்களுக்கு நன்றி சொல்றது. அதனால இந்த நஃப்ஸை அடக்குவதுதான் ஆன்மீகம். அதுதான் நோன்புடைய தாத்பரியம். எனவே அன்பு சகோதரிகளே, சேஷனா அவர்கள் இப்படி முரீதுகளுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களை போன்று உருவாக வேண்டும். முரீதுகள் தங்களிடத்தில் பையத்து வாங்கினவர்கள் தங்களை போன்று உருவாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பறைசாற்றினார்களோ அஸ்ஹாபி கன்னுஜூம் வபிஐஹிம் இக்ததைத்தும் என்று சொன்னார்கள். என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள், என்னிடத்திலே பயிற்சி பெற்ற அருமை தோழர்கள் விண்ணில் மிளிரும் நட்சத்திர
சமயத்திலே சமயபுரத்திலே நான் இதே மகரின் பிறகு ஆரணி பாபாட்ட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஜல்முடி காலத்தில் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாமெல்லாம் சிஷ்டியாக இருக்கிறோம், நாம் சிஷ்டியா பெரிஸ்டியா அப்படின்னு சொன்னாங்க. நான்லாம் சிஷ்டியா தனிக்கால இருக்கிறோம், நேரா தான் நம்ம சொல்றத நம்ம சொர்க்கவாதிகள் அப்படின்னா அவங்க சொன்ன ஜருவில் எல்லாம் கபூல் ஆகிட்டார். ஆமீன். அல்லாஹ் நம்மளே கபூல் ஆக போனார். அந்த இதை நாம் வெளிப்படுத்த வேண்டும், நாம் உயிரூட்ட வேண்டும், அதைக்கு நாம் பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காலகட்ட குறிப்பிட்ட காலகட்டத்தோடு பயிற்சி கொடுத்து விட்டால் அது விட்டு விடாது. நம்மை திரும்பி பண்ண நப்சு விடுவதற்கு தயாராக இருக்கிறார். அதற்காக வேண்டாம் வருடந்தோறும் நோன்பு வைத்து நப்சை நாம் கட்டுப்படுத்தி நாம் ஆன்மீகத்தை நம்முடைய கல்வியை அல்லாஹ்வை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். 3 பிராணிகள் இருக்கிறது. மீன் இருக்கிறது, மாடு இருக்கிறது, ஆமை இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆமை வெளியிலே முட்டை போடும். முட்டை போட்டு விட்டு உள்ளே கடலுக்கு உள்ளே தண்ணிக்குள்ள போயிடும். மீன் முட்டையிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கும், குஞ்சா வராது. அது எவ்வளவு தூரம் போய் சென்று தன்னுடைய முட்டையை திரும்பி பார்க்குதோ அப்பொழுதே அந்த முட்டைகள் குஞ்சுகளாக மாறிவிடும். எவ்வளவு தூரம் போகிறதோ மீன் முட்டையிட்டு கொண்டே போய் கொண்டிருக்கும். போய் கடைசியில் திரும்பி தன்னுடைய முட்டையை இப்படி பார்க்கும் பொழுது அது பார்வையில குஞ்சுகளாக பரிணாம வளர்ச்சி வரும். அதுபோல ஆமை முட்டையை வெளியே புதைத்து விட்டு உள்ளே இருக்கும், உள்ளே இருந்து தன்னுடைய முட்டையை நினைக்கும், இது குஞ்சுகளாக பொழுது வெளியே வரும். ஆனால் கோழி இருக்கிறது அல்லவா, கோழி முட்டை இருக்கிறது இல்ல, அந்த முட்டையை தன் வயிற்றிலே வைத்து அரவணைத்து தன்னுடைய உஷ்ணத்தை தன்னுடைய ஹீட்டை தான் ஈட்டெடுத்த அந்த முட்டையிலே செலுத்தி தன்னை போல ஒரு குஞ்சாக உருவாகும். இதுதான் கோழியுடைய தன்மை. அடக்காக்குன்னு சொன்னாங்களா இல்லையா கோழி? அதுபோலதான் ஒரு செயல்பார்கள் தன்னுடைய முரீதுகளை தன்னை போல எப்படி கோழி வயிற்றிலே அடைக்காத்து தன்னுடைய ஈட்டை பாய்ச்சி தன்னை போல ஒரு குஞ்சாக உருவாக்குகிறதோ அதுபோலதான் செயல்பார்கள் தன்னை போல தன் பக்கத்திலே வைத்து அடக்காத்து வைத்து அவர்களை தன்னை போல ஒரு ஷேகாக தன்னை போல ஒரு முரீதனாக உருவாக்கி விட்டு செல்வதுதான் அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஹிலாஃபத்துடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அன்பு சகோதரர்களே இன்றைக்கு நான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த 3 தினங்களிலே போன முந்தின வருடம்னா 3 நாள் வந்து தங்கினே, இப்போ ஒரு நாள் வந்து தங்கிட்டு நான் போயிடுறேன். அதனால நிறைய குறிப்புகள் நான் கொண்டு வந்து பேசுறேன். ரொம்பலாம் பேச முடியாது, 20 நிமிஷம் தான் அதுக்குள்ள முடிச்சுங்க அப்படின்ட்டாங்க. செயலுடைய உத்தரவுக்கு மீறி நம்ம செயல்படுவதும் அதவு குறைச்சல் என்பதை நினைத்து கொண்டு என்னுடைய இந்த கொண்டு வந்த திக்ருடைய மகத்துவத்தை பற்றி ஒன்றே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இஸ்லாமோட வந்தார்கள். ஜிப்ரீல் இஸ்லாம் வந்த உடனே மன் அகுலுல் மஸ்ஜிதி அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி ஒரு 3-4 விஷயங்கள் கேட்டாங்க. இது ஒன்றை மட்டும் சொல்லி கொடுத்தது. பள்ளிவாசல் இருக்கிறவர்கள் யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ருல்லாஹ் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அடியார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லோருமே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள் தான். எப்படி நான் குழுவுல போறேன்னு சொல்றோம், அங்கே என்ன சொன்னாங்க? அக்னி ஸலாத்தல் திக்ரி, தொழுகையை நிறைவேற்றுமா என்னை நினைக்கிறார் அந்த அடியார் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டார். எனவே சதா நேரமும் அல்லாஹ்வுடைய நினைவு நம்முடைய உள்ளத்திலே உழண்டி கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயிற்சியை தான் செயல்பாடுகள் நமக்கு தருகிறார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நினைவுபடுத்தி கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய பைசானத்தை பெற்று நாமும் நல்ல ஒரு அந்தஸ்து வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று கேட்டுக்கொண்டு குசூசியத்தால் குறிப்பாக சேகனா அவர்களை எனக்கு துவா செய்வார்கள். ஏன் தெரியுமா? நாங்கள் எல்லாம் இழுப்பூரில் இருந்து பயிற்சி கொடுத்து வந்தோம், இழுப்பூரில் ஒன்றா இருந்தோம். அதனால மறக்க மாட்டாங்க. அவனை நினைவில்
இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். ஆகையினால அல்லாஹ் சுப்ஹானஹு அவன் கேட்கிற அனைத்து துவாக்களையும் எங்களுக்கும் அது பங்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த நோன்பை கபூல் செய்வானாக.